अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। போன கிளாஸில் சொன்ன மாதிரி இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டு சாப்டருடைய சம்மரி பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு சாப்டருடைய ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்து முடித்தாச்சு. இன்றைக்கி அதனுடைய சம்மரியை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டருடைய சம்மரி அண்ட் செகண்ட் சாப்டருடைய இன்ட்ரொடக்ஷன் ரெண்டுமே இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நாம் ஒரு ஹெல்தி லைஃப்பை லீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் முக்கியம். ஒன்று நம்மளுடைய சரௌண்டிங்ஸ், நம்மளுடைய என்வாயர்மெண்ட் க்ளீனாக இருக்கணும் இல்லையா, தூய்மையாக இருக்கணும். ஸோ தட் நம்மளுக்கு எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் இருக்கும். ஹைஜீனிக் சரௌண்டிங் இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். சரி, இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மட்டும் இருந்தால் போருமா, எனக்கு பாடி ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இருந்தால் போராது. நம்மளுடைய உடம்புக்கு என்ன தேவை? இந்த வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ரெசிஸ்டன்ஸும் நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடிக்கு அவசியம் ஆகிறது. ஸோ என்ன தான் நாம் 100% நம்மளோட சரௌண்டிங்ஸை க்ளீனாக வச்சுக்கணுன்னு முயற்சி பண்ணாலும் இந்த பாக்டீரியா ஃப்ரீ என்வாயர்மெண்ட்லாம் பண்ணவே முடியாது இல்லையா. அதனால தான் எவ்வளோ ஒரு ஹைஜீனிக் கண்ட்ரியாக இருந்தாலும் இப்போ சர்ஜரிலாம் பண்ணணுன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் என்வாயர்மெண்ட்டுக்கு போய் தான் பண்ண முடியும் இல்லையா. ஸ்டெரிலைஸ்டு என்வாயர்மெண்ட்டு தேவைப்படுறது. இப்போ அட்மாஸ்ஃபியரில் வியாதி உண்டாக்கக்கூடிய அந்த ஜேர்ம்ஸ்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது நம்மளுடைய உடம்பை தாக்காமல் இருக்கணும்னா நம்மளுடைய உடம்புக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் கட்டாயம் இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு நாம் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஏன் ஹெல்த்தியாக இருக்கும்? பகவான் நம்மளுக்கு ஒரு நல்ல இம்யூனிட்டி பவரை கொடுத்துருக்கார். அப்போ ஃபிசிக்கல் பாடியை யூஸ் பண்ணி ஹெல்தி லைஃப்பை லீட் பண்ணணுன்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் தேவைப்படுறது. ஒன்று எக்ஸ்டர்னல், இன்னொன்று என்னுடைய ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஒன்று ஆப்ஜெக்டிவ் ஃபேக்டர், இன்னொன்று சப்ஜெக்டிவ் ஃபேக்டர். அது என்னோடய இம்யூனிட்டி. இப்போ இதே பிரின்சிப்பிளை நாம் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு அப்ளை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், மென்டல் ஹெல்த்துனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது? ஸோ ஒரு ஃப்ரீ மைண்டு நமக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மைண்டு ஹெல்தி மைண்டு. டிசீஸ் ஃப்ரீ பாடி இஸ் எ ஹெல்தி பாடி அப்படின்னு சொன்னோன்னா மைண்டே ஃப்ரீயாக
இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஹெல்தி மைண்ட். அப்போ எந்த விதமான பயமோ ஆங்ஸைட்டியோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து கவலையோ கோவமோ பொறாமையோ இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இது மாதிரி எந்த விதமான சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு மைண்டு இருந்ததுன்னா அந்த மைண்டு வந்து ஹெல்தி மைண்டு. ஸோ காம குரோத லோப மோக மத மாத்சரியம் இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளுடைய மைண்ட் வந்து ஹெல்தி மைண்டு. இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணும்பொழுது லைஃப்பில் ஜென்ரலாக என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, இப்போ ஏதோ எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிடுவோம், அந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த உலகம். அதாவது உலகம்னா யாரோ ஒருத்தர் தான் என்னுடைய பிரச்சனைக்கு காரணம். ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவா, என் ஒய்ஃப் தான் என்னுடைய பிரச்சனைக்கு காரணம். ஒய்ஃப் என்ன சொல்லுவா, ஹஸ்பண்டு தான் வந்து நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு ரீசன் யார், என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவா. அப்போது என்னுடைய எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா வெளி உலகத்தை தான் ரீசனாக வந்து காட்டுறேன். சாஸ்திரம் சொல்கிறது உன்னுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் வந்து 2 ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறது. எப்படி ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு 2 ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிளோ, ஒன்று எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்டு, ரெண்டாவது என்னுடைய இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல. இம்யூனிட்டி இல்லைன்னா என்னுடைய ஃபிசிக்கல் வீக்னஸ் அது இல்லை. அது மாதிரி சாஸ்திரம் சொல்கிறது மைண்டோடைய வீக்னஸும் உன்னுடைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்க்கு ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம வந்து மைண்டு மட்டும்தான் அதுக்கு காரணம்னு சொல்லலை, மைண்டும் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பீஸ்ஃபுல் லைஃப், ஒரு செக்யூர்டு லைஃப், ஒரு கண்டென்டட் லைஃப் நாம் வாழணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் 2 ஃபேக்டர்ஸ் தேவைப்படுறது. ஒன்று வந்து என்னை சுற்றி இருக்கிறவா இருக்கால்ல, அவளும் கட்டாயம் என்னுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அது வந்து ஓகே தான், அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓரளவுக்கு அக்செப்டட். அப்படி இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவளும் முயற்சி பண்ணுறா, நம்மளை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு தான் ட்ரை பண்ணுறா. இருந்தாலும் அவளுக்கு என்ன கஷ்டமோ பாவம் அதை வந்து அவள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் போயிடும் பொழுது நம்மளுடைய மனசு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மறுக்கிறது இல்லையா. அப்போ நம்மளுடைய மைண்டுக்கும் என்ன தேவைப்படுறது, அந்த இம்யூனிட்டி வந்து தேவைப்படுறது, ரெசிஸ்டன்ஸ் வந்து தேவைப்படுறது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மற்றவாளை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆக்சுவலாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா அடுத்த வாழை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். கல்யாணம் ஆன உடனேயே இந்த ஹஸ்பண்ட் வந்து டிசைட் பண்ணால் எப்படியாவது இவளை நம்ம வந்து வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. ஒய்ஃப் அதுக்கு முன்னாடியே பிளான் போட்டிருப்பா, எப்படியாவது இந்த பர்சனை வந்து என்னோடய வழிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு. 2 பேரும் ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவா. ஆனால் அவளுக்கு 60ஆம் கல்யாணம் ஆகி இல்லை, ஏன் சதாபிஷேகம் கூட ஆகட்டுமே, அப்போ கூட 2 பேருமே மாறி இருக்க மாட்டா. அப்புறம் 2 பேரும் பேசிப்பா, நான் இப்படி ஒன்று ஆக்கணும்னு நினச்சேன். அவள் சொல்லுவா, அடடா நான் உங்களை இப்படி ஆக்கணும்னு நினச்சேன். இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம், யாரையும் மாற்றவே முடியாது. இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை வந்து இந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றுற சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மனுஷாலை வந்து நாம் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அந்த எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான போதுமான மன உறுதி பாதி நேரம் நம்மக்கிட்ட இருக்கிறது இல்லை. அப்போ மென்டல் ஹெல்த்து எனக்கு இருக்கா, இதை வந்து நாம் எல்லாரும் வந்து கேட்டு பார்த்துக்கணும். அப்போ எனக்கு மட்டும் சஃபிஷியன்ட் மென்டல் ஹெல்த் இருந்துடுது அப்படின்னு சொன்னால் வெளியில் வந்து அந்த சுற்றுச்சூழல் என்னை சுற்றி இருக்கிறவா எவ்வளவு பேடாக நடந்துட்டாலும், என்னை எவ்வளோ பேடாக ட்ரீட் பண்ணாலும் என்னுடைய மென்டல் ஹெல்த்து அஃபெக்ட் ஆகவே ஆகாது. என்னோடய மைண்டுக்கு மட்டும் அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்துடுது அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்கிறவா எப்படி நடந்துட்டாலும் அது என்னுடைய மனசை பாதிக்கவே பாதிக்காது. அப்போது எனக்கு வந்து ஆரோக்கியமான உடம்பு அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம்? ஜென்ரலி
நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகிற ஃப்ரீக்குவென்சி வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா தாராளமாக சொல்லிக்கலாம் எனக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உடம்பு. ஸோ டாக்டர் விசிட்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். இல்லைன்னா உடம்புக்கு வந்து அப்படியே வந்தால் கூட சும்மா லைட்டாக ஒரு ஜலதோஷம், ஒரு இருமல், அதோடு வந்து அது போயிடும். அப்படின்னா அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த டிசீஸ் வந்து கம்மியாக இருக்கணும். இல்லை ஏதோ ஒன்று சப்போஸ் எனக்கு வந்து ஒரு ஜுரமே வந்துடுது அப்படின்னா அந்த ஜுரம் வந்து ஒரு 3 நாள் இருந்துட்டு போயிடுது அப்படின்னா என்னோடய ரெக்கவரி டைம் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஐ கேன் கிளைம் ஐ ஹாவ் அ ஹெல்தி பாடி. இதையே அப்படியே நாம் இப்போது மைண்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். இப்போ என்னுடைய மைண்டுக்கு சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த பயம், கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன், வெறுப்பு, என்ன வேணால் சொல்லிக்கலாம், கடுப்பு, இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுறது இல்லை, பொறாமை, இது மாதிரியான டிசீஸ் எல்லாம் எப்போவாவது ஒரு வாட்டி தான் வரும். என்னுடைய மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால், ஐ ஹாவ் அ ஹெல்தி மைண்ட் அப்படின்னா இந்த மாதிரி இமோஷன்ஸ் இருக்குல்ல, கோபம், பொறாமை, பயம், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி இமோஷன்ஸ்லாம் எப்போவாவது ஒரு வாட்டி நான் கூட இருக்கேன் அப்படின்னு சும்மா வந்து தலையை காமிச்சிட்டு போகும். அப்போ ஃப்ரீக்குவென்சி ஆஃப் இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். இப்போ எனக்கு வந்து கோபம் எப்போவாவது தான் வரும் அப்படின்னு சொன்னால் அதனால பெனிஃபிட் எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவா எவ்வளோ ஜாலியாக இருப்பா. இல்லை இந்த பர்சனுக்கு கோவமே வராதுன்னா கோவமே வராத பர்சனோட தானே எல்லாருமே பேசணும்னு ஆசைப்படுவா. எதுக்கு எடுத்தாலும் சல்லு புல்லுன்னு விழறவாக்கிட்ட யாருமே வந்து பேசணும்னு ஆசைப்பட மாட்டா. அப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவாளுக்கு அதனால கட்டாயம் பெனிஃபிட்டு கிடைக்கிறது. அப்புறம் அந்த டிசீஸோடைய தாக்கம், இப்போ ஏதோ கோவம் வந்துடுதுன்னா குயிக்காக என்னால் வந்து அந்த இன்டென்சிட்டி ஆஃப் தி கோபம் இருக்கு இல்லையா, அது வந்து என்னால் வந்து கம்மியாக பண்ணிக்க முடியும். அப்படின்னா அதுவும் வந்து ஒரு மென்டல் ஹெல்த், அதாவது குட் மென்டல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஸ்லோகம் சொல்கிறது, உத்தமே க்ஷண கோபஸ்ய மத்தியமே கட்டிகாத்வயம் அதமே சியாத் அஹோராத்திரம் பாபிஷ்டே மரணாதக. ஒரு ஹெல்தி பர்சனுடைய சைன் என்ன அப்படின்னா, கோபம் வந்ததுன்னா க்ஷண நேரத்தில் அந்த கோபம் போயிடுத்துன்னா அந்த பர்சன் தான் உத்தமமான ஒரு பர்சன். அப்புறம் மத்தியம பர்சன் யார் அப்படின்னா கட்டிகாத்வயம், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த கோபத்துடைய தாக்கம் இருக்கும். இல்லை அதம பர்சன் யார் அப்படின்னா அதமே சியாத் அஹோராத்திரம், அஹஹ அப்படின்னா பகல்னு அர்த்தம், ராத்திரினா ராத்திரி. அப்போ ஒரு நாள் முழுக்க நான் வந்து அந்த கோபத்துடைய தாக்கத்தை வந்து வச்சுட்டு இருப்பேன். பாபிஷ்டே மரணாதக, சில பேர் வந்து சாகர வரைக்கும் ஒரு விஷயத்தை மறக்காமல் அவளும் வாழ மாட்டா, சுற்றி இருக்கிறவாளையும் வாழ விடாமல் படுத்துவா. அப்போ பாப்பி அவள்லாம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் வந்து சொல்கிறது. அப்போ ஒரு ஹெல்தி மைண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸோடைய ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி அண்ட் ரெக்கவரி டைம் இது வந்து கம்மியாக இருக்கணும். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா FIR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். FIR நம்மளுக்கு தெரியும்ல, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், போலீஸ்லாம் எழுதி கொடுப்பாளே அந்த FIR-ஐ நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, ரெக்கவரி. எதனோடது, சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸோட ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கணும், அதனோட இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கணும், அதனோட ரெக்கவரி பீரியட் குயிக்காக இருக்கணும். சில பேர் வந்து பிரச்சனை வந்துடுத்தோம் அப்படின்னா களிமண் மாதிரி மொதுவாக அப்படியே இருப்பாள், ஒன்றுமே அதுலேருந்து நெக்ஸ்ட்டு வாட் அப்படின்னு ப்ராக்ரெஸே பண்ண மாட்டாள். ஆனால் சில பேர் எப்படி இருப்பான்னா ரப்பர் பால் மாதிரி தே வில் பவுன்ஸ் பேக். வாட் நெக்ஸ்ட், முடிஞ்சிடுது, இப்போ பிரச்சனை ஆகிடுது, இதை எப்படி நாம் வந்து நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணுறது, இதே மாதிரி பிரச்சனை மறுபடியும் வராமல் என்ன பண்ணுறது இப்படின்னு யோசித்து ப்ராக்ரெஸ் பண்ணுவாள். ஸோ வந்து நம்ம களிமண்ணா இல்லைன்னா ரப்பர் பாலாக இருக்க போகிறோமா அப்படின்னு நாம் தான் வந்து டிசைட் பண்ணணும். அப்போ ஒரு ஹெல்தி லைஃபு, ஹாப்பி லைஃப் வந்து வாழறதுக்கு, அதுவும் மனசளவில் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு 2 விஷயம் நாம் வந்து பார்த்துக்கணும். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் கண்டிஷன், அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவாளை முயற்சி பண்ணுங்கோ, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்.
ரெண்டாவது என்னுடைய மைண்டுடைய ரெசிஸ்டன்ஸை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நீங்கள் வேறு எங்கே போனாலும், இப்போ எனக்கு இது பிரச்சனை அப்படின்னு வேறு யார்கிட்ட போய் சொன்னாலும் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்பாள். இப்போ சப்போஸ் எனக்கு காரால் ஒரே பிரச்சனைனா காரை மாற்றிடு அப்படின்னு சொல்லுவாள். இல்லை இந்த வீட்டில் இருக்கிறனால ஒரே பிரச்சனைனா வீட்டை மாற்றிடு அப்படின்னு சொல்லுவாள். இப்போ வெளி விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கே பாக்கி பேரெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லி தருவாள். ஆனால் சாஸ்திரம் மட்டும்தான் என்ன சொல்கிறது, ஒன்றை மாற்று அப்படின்னு சொல்கிறது. சப்ஜெக்ட் ஃபேக்டரை பற்றி சாஸ்திரம் மட்டுமே வந்து பேசுறது. நீ எப்படி உன்னுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்க போகிற, டெவலப் பண்ணிக்க போகிற, எப்படி நீ இம்ப்ரூவ் பண்ண போகிற. வெளியில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீ உன்னுடைய மனசை மாற்றிக்கோ. இதை தான் நமக்கு வேதாந்தம் சொல்லி கொடுக்கறது. அப்போ இந்த ஃப்ரீடம் ஃப்ரம் சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் மோக்ஷம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. வெளி விஷயங்கள்னால ஏற்படக்கூடிய மென்டல் டிஸ்டர்பன்சஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறதே அதுக்கு பேர் மோக்ஷம். 2வது அத்தியாயத்தில் நாம் படிப்போம். துக்கேஷ்வனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருகா வீதராக பய குரோதா ஸ்திததீர் முனிருச்சியதே அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை படிப்போம். இப்போ ஒரு ஞானி எப்படி இருப்பான், ஒரு ஞானியானவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அனுத்விக்னமனாகா, அவள் அந்த ஞானியோட மனசுக்கு அவ்வளோ இம்யூனிட்டி இருக்குமா, அவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்குமா. ஸோ தட் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் தானும் அஃபெக்ட் ஆக மாட்டா, தன்னை சுற்றி இருக்கிறவாளையும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு விடமாட்டா. ஸோ பகவத்கீதாவுடைய சப்ஜெக்ட் மேட்டரே என்ன அப்படின்னா, இந்த இன்னர் ரெசிஸ்டன்ஸை நான் எப்படி வளர்த்துக்கிறது. வெளி உலகத்தை மாற்றுறது பகவத்கீதாவுடைய சப்ஜெக்ட் மேட்டர் கிடையாது. நாம் வந்து இப்போ நம்மளுடைய முயற்சியில் வேணும்னா வேலை மாறலாம், காரை மாற்றலாம், வீட்டை மாற்றலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் கீதா வந்து நான் மாறணும், நான் எப்படி மாறணும், அதை பற்றி கீதா நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ என்னுடைய மனசுடைய ரெசிஸ்டன்ஸ் பவரை நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்மளுக்கு கீதா வந்து சொல்லி கொடுக்கறது. ஸோ என்னோட மனசு மட்டும் இப்போது ஃபுல்லி எக்யூப்டு ஆகிடுது அப்படின்னு சொன்னால் வெளி விஷயங்கள் என்ன அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. இந்த கண்டிஷனுக்கு பேர் மோக்ஷம். இப்போ பகவத்கீதா வந்து ஒரு மோக்ஷ சாஸ்திரம், ரெசிஸ்டன்ஸ் பில்டிங் சாஸ்திரம் அப்படின்னு கூட இதை நாம் சொல்லலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை நான் எப்படி வளர்த்துக்கிறது, அதை பற்றி தான் வந்து நாம் பின்னாடி வர சாப்டர்ஸ்ல எல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ யாரால் வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து வளர்த்துக்க முடியும், யாருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாருக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணின்னு இருக்கேன், என் மனசு இதனால எல்லாம் அஃபெக்ட் ஆகிறது, ஸோ என் மனசு வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும்னு யார் விருப்பப்படுறாளோ அவளால் மட்டும்தான் இதை கேட்டு ஃபாலோ பண்ண முடியும். அவளுக்கு தான் கீதாவே ஆக்சுவலாக, அவளை தான் கீதாவும் வந்து அட்ரஸ் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் ஆஃப் கீதாவில் அர்ஜுனன் தன்னுடைய ப்ராப்ளமை டிஸ்கவர் பண்ணிட்டான் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் டிஸ்கிரைப் பண்ணப்பட்டது. என்ன ப்ராப்ளம் இருந்தது அர்ஜுனனுக்கு? இன்னர் வீக்னஸ் இருந்தது. அவன் எப்படி இருந்தான்னா, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அந்த மாதிரி இருந்தான் அர்ஜுனன். அதனால் அவன் தன்னை மாற்றிக்கணும்னு நினைக்காம என்ன ட்ரை பண்ணான், வெளி என்வாயர்மெண்ட்டை நான் எப்படியாவது மாற்றிடுவேன், உலகத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணினான். இப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீ ஏன் ஒன்றை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கீதா வந்து நம்மளை கேள்வி கேட்குறது. ஸோ அர்ஜுனனுக்கு வந்து இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத அவன் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டான். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணணும், இம்யூனிட்டி பூஸ்டரை போட்டுக்கணும், அவ்வளோதான். இன்னர் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபிசிக்கலாக ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா இம்யூனிட்டி பூஸ்டர் டாக்டர்கிட்ட போய் போட்டுக்கலாம்.
மென்டல் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணணும்? டீச்சர்கிட்ட வரணும், கீதா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் அர்ஜுனன் வந்து ப்ராப்ளமை டிஸ்கவர் பண்ணுறான். அப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா இன்டெலிஜெண்ட்டாக போய் டீச்சர்கிட்ட சரண்டர் ஆகிறான். அதை பார்க்க போகிறோம், பின்னாடி வரப்போகிறது. கிருஷ்ணரும் வந்து அவனுக்கு செல்ஃப் நாலேஜை கொடுக்க போகிறார். இதுதான் வந்து கீதாவுடைய பேக்ரவுண்ட். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த ப்ராப்ளத்துக்கான பேக்ரவுண்டை வந்து வியாசர் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறார். ஸோ மொத்த சாப்டரையும் இப்போ நாம் வந்து 5 போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்த விஷயங்களை. ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து ஸ்லோகா நம்பர் 1 to ஸ்லோகா நம்பர் 20. ஸோ எந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த கீதா டீச்சிங் ஆனது நடக்கிறது, இந்த செட்டிங் அப் த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த விஷயம் வந்து ஸ்லோகா நம்பர் 1 to 20. இப்போ வந்து ஜலதோஷம் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், இல்லை மழையில் நனைஞ்சேன், அந்த மாதிரி ஏதோ ஒன்று, இல்லை தண்ணி மாறிடுது. அது மாதிரி அர்ஜுனனுக்கு டிசீஸ் எதனால் இப்போ ஏற்பட்டது, அந்த கான்டெக்ஸ்ட்டை வியாசர் நம்மளுக்கு இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறார். இப்போ அர்ஜுனனுக்கு தனக்கு சம்சாரா அப்படிங்கிற டிசீஸ் இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து இங்கே தேவைப்படுறது. அது வந்து யுத்த களம். ஸோ குருக்ஷேத்திரத்தில் பாண்டவாஸ் அண்ட் கௌரவாஸ் அவள் 2 பேரும் ஆப்போசிட் சைடில் நின்றுட்டுருக்கா. இனிஷியலாக வந்து அர்ஜுனனுக்கு என்ன தாட் இருந்ததுன்னா சண்டை போடுறது தான் சரி அப்படின்னு பயங்கர ஒரு உத்வேகத்தோடு சண்டை போடணுன்னே அவன் வந்து அந்த யுத்த களத்துக்கு வந்திருக்கான். அதில் எந்த விதமான கன்ஃபியூஷனும் அவனுக்கு இல்லவே இல்லை, எந்த கில்ட்டும் கூட கிடையாது. ஐயோ இப்போ வந்து யுத்தம் பண்ணினோன்னா நிறையா பேர் செத்து போவாளே, அவளெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு நான் காரணமாகிறேனே அப்படின்ற மாதிரியான ஒரு கில்ட் கூட அர்ஜுனனுக்கு இனிஷியலாக இல்லவே இல்லை. ஸோ அதனால தான் வந்து அவன் தார்த ராஷ்டிரஸ்ய துர்புத்தேஹே அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளெல்லாம் கூட யூஸ் பண்ணினா நாம் பார்த்தோம். ஏன்னா அவள் வந்து சாம தான பேத இந்த 3த்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக தண்டை அப்படின்னு இந்த போர் அப்படின்னு அறிவிக்கிறா. அதனால் அர்ஜுனனுக்கு வந்து நோ கில்ட். ஸோ இந்த பேட்டில் ஃபீல்டு சீனை வந்து இந்த போருக்கு தயாராகிற சீனை வந்து முதல் 20 ஸ்லோகத்தில் நாம் வந்து பார்த்தோம். இப்போ துரியோதனன் வந்து என்ன பண்ணுறான், துரோணர்கிட்ட போய் 2 பக்கமும் இருக்கிற இம்பார்ட்டண்ட் பீப்புளெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறான். அப்புறம் லிஸ்ட் அவுட் பண்ணி நம்மளுடைய டீம் வந்து இவ்வளோ பேர் இருக்கா, அவள் டீமில் அவ்வளோ பேர் இருக்கா, ஆனால் அவள் டீம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு மனசில் படுறது அப்படின்னு துரியோதனன் பேசினான். அதுக்கு ரீசன் நாம் பார்த்தோம், தர்மம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் ஆப்வியஸாக வந்து மனசும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அவன் வந்து இப்படி சோர்ந்து போயிருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை உற்சாகப்படுத்துகிற விதமாக பீஷ்மர் என்ன பண்ணார், சங்கெல்லாம் எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்டார். இதை அடுத்து எல்லாரும் அவாவா கையில் இருந்த சங்கெல்லாம் எடுத்து ஊதினா. அப்போ போர் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது அப்படின்ற ஒரு அறிகுறி வந்து தென்பட்டது. இது வந்து ஃபஸ்ட்டு போர்ஷன். 2வது போர்ஷன் வந்து ஸ்லோகா நம்பர் 21 to 25. இதில் வந்து அர்ஜுனனுக்கு ஒரு திடீர்னு ஒரு எண்ணம் டக்குன்னு அவனுக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து அவனுக்கு என்ன எண்ணம் தோணித்து அப்படின்னா, கொஞ்சம் கிட்டக்க போய் நம்ம யாரோட எல்லாம் சண்டை போடுறோன்னு பார்த்தா என்ன அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணமானது ஏற்பட்டது. அப்படிலாம் பண்ணணும்னு ஆக்சுவலாக அவசியமே கிடையாது, இங்கேருந்து அம்பு விட்டால் அங்கே போய் விழப்போகிறது. ஆனால் அவனுக்கு திடீர்னு தோன்றுறது. அப்போ அது வந்து பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவாள்ல, அது மாதிரி அவனுக்கு அந்த எண்ணம் தோணின உடனே அதுவும் அவன் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறான், 2 பேருக்கும் நடுவில் கொண்டு போய் நிறுத்து, ஸோ தட் நான் எல்லாரையும் நன்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஹிருஷிகேஷம் ததா வாக்கியம் இதமாக மஹீபதே சேனையோருபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்யுத அப்படின்னு சொல்கிறான். இப்போ கிருஷ்ணா நீ தேரை கொண்டு போய் நடுவில் நிறுத்து, அப்போ தான் என்னால் கிளியராக பார்க்க முடியும். ஸோ அர்ஜுனன் வந்து எஜமானன், கிருஷ்ணர் வந்து டிரைவர், என்ன சொல்கிறானோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். கிருஷ்ணர் பண்ணுற ஒரே விஷயம் என்னது, கரெக்டாக கொண்டு போய் ரதத்தை
பீஷ்மர் அண்ட் துரோணரை பார்க்குற மாதிரி கொண்டு போய் நிறுத்தினது தான். ஏன்னா பகவானுக்கு தெரியும் எங்கே வீக்னஸ் இருக்கோ அங்கே தான் அவனை போட்டு அடிக்கணும் அப்படின்னு பகவானுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா கிருஷ்ணருக்கு வந்து டீச் பண்ணணும்னு ஆசை வந்துடுது போல இருக்கு. யாராவது ஸ்டூடெண்ட் கிடைக்கணுமே, கிடைச்சாண்டா ஒரு ஸ்டூடெண்ட், அவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், நடுவில் பீஷ்மர் அண்ட் துரோணருக்கு எதிர்த்தா மாதிரி கொண்டு போய் ரதத்தை நிறுத்தினார். அர்ஜுனனும் வசமாக மாட்டின்டான். இப்போ பார்த்த சாரதி இப்போ கீதாச்சாரியனா ஆக போகிறார். இது வந்து செகண்ட் போர்ஷன். மூணாவதில் அர்ஜுனன் வந்து தன்னுடைய வீக்னஸை ஆக்சுவலாக வந்து இங்கே டிஸ்கவர் பண்ணுறான். அதனால் ஏற்படக்கூடிய கான்சிக்வன்சஸ், அந்த விளைவுகள் அதெல்லாம் என்ன அப்படின்னு அவன் வந்து யோசித்து பார்க்குறான். அவனோட ஃபஸ்ட்டு வீக்னஸ் என்னது? அட்டாச்மெண்ட். அதுக்கு என்னது சான்ஸ்கிரிட்டில்? ராகஹா. வெரி குட். அப்போ வெளி விஷயங்கள் மேலே நாம் வச்சுட்டுருக்கிற டிபெண்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் ராகஹா, பற்று. அது இருந்தால் தான் எனக்கு நாளே ஓடும், அது இல்லைன்னா நான் இல்லை. அப்படியெல்லாம் நாம் வந்து நிறைய விஷயங்கள் மேலே வந்து பற்றை ஏற்படுத்தி வச்சுட்டுருக்கோம். அப்போ வந்து அதெல்லாம் என்னது, நம்மளுடைய வீக்னஸ் தானே. அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னா கட்டாயம் அது வந்து என்னுடைய வீக்னஸ். ஏன்னா நான் வந்து என்னுடைய சந்தோஷத்தை இப்போ வெளியில் இருக்கிற ஒரு ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நான் எவ்வளோ ஒரு வீக் மைண்டட் பர்சனாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நாம் வந்து ஒரு விஷயத்தை நல்லா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் உடனே வந்து நம்மளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நேச்சுரலாக. ஒரு காஃபியை நன்னா போட்டுட்டா கூட நமக்கு என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, உன்ன மாதிரி காஃபி யாரால் போட முடியும் அப்படின்னு. நீ 25 வருஷமாக காஃபி போட்டுருப்ப, அந்த 25ஆவது வருஷத்தில் உன்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நீ நினைப்ப. ஆனால் 25 வருஷமாக ஒருத்தர் உன் கையால் காஃபி சாப்பிட்டுருக்காரு, அவருக்கு பாவம் அந்த நேரத்தில் வந்து என்ன டென்ஷனோ இல்லை ஏதோ ஒன்று, அவளுக்கு வந்து மூட் ஸ்விங் இருக்கும், இல்லை அவளுக்கு என்ன அவளோட மனசில் ஓடின்னு இருக்கோ, எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்ல. நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோன்னா நமக்கு மட்டும்தான் மனசு இருக்குது, அடுத்த வாழ்க்கை இல்லை. அதுதான் ப்ராப்ளம். நமக்கு எப்படி கோபத்தாபம் எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும், அதே மாதிரி தானே அடுத்த வாழும் நம்மக்கிட்டே இந்த எதிர்பார்ப்பா. ஸோ நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம். அவளும் ஆப்வியஸாக வந்து நம்மளை பாராட்ட மாட்டான். உடனே நம்ம 25 வருஷமாக நான் காஃபி போட்டு கொடுத்துட்டுருக்கேன், ஒரு நாளைக்காவது யாராவது இந்த வீட்டில் என்ன அப்ரிஷியேட் பண்ணுறாளா அப்படின்னு கேட்குறோம். அப்போது நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இப்போ யாரை டிபெண்ட் பண்ணுறோம்? நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை இப்போது டிபெண்ட் பண்ணி இருக்கேன். நடக்குமா? சந்தோஷம் கிடைக்குமா நமக்கு? இப்போது அடுத்தவா நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கா? இப்போது நீங்கள் வந்து ஒருத்தரை பாராட்டணுன்னா நீங்கள் முடிவு பண்ணாதானே பாராட்ட முடியும். அவள் எதிர்பார்த்தா நான் பாராட்டிடுவேனா? இருக்குல்ல. அப்போ பாராட்டணும் அப்படின்னா யார் முடிவு பண்ணணும்? அந்த பர்சன் தான் முடிவு பண்ணணும் இல்லையா? அப்போ அது நம்மளுடைய கண்ட்ரோல்லே இல்லை. என்னுடைய வீட்டில் என்ன அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வெறும் எக்ஸ்பெக்டேஷன் தான். அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாராட்டியே தீரணும் அப்படிலாம் வந்து நம்மளால் வந்து சொல்லவே முடியாது இல்லையா? அப்போது அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிற இடத்துல நம்ம என்ன வச்சுட்டுருக்கோம்? அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கோம். இன்னும் ஒருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் தானே. நாம் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்னா நமக்கு ஏத்தாப்பில் இருக்கிறவாளும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன். நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதே ப்ராப்ளம் அவளுக்கும் இருக்கும். ஒன்ஸ் நாம் வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாத எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை டிபெண்ட் பண்ணி வாழ பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃபே என்ன ஆகிடுறதுன்னா ரிஸ்கி லைஃபாக ஆகிடுறது. எல்லாத்துக்கும் நான் வெளியில் இருக்கிற விஷயத்தை தான் டிபெண்ட் பண்ணுவேன். நான் ஹாப்பியாக இருக்கணும்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா ஒரு கண்டிஷன் கூட சாட்டிஸ்ஃபை ஆகவே ஆகாது. நம்ம லைஃப்லையும் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்காது. அப்போது சாஸ்திரம் சொல்கிறது, வெளி விஷயங்கள் மேலே பற்று வைக்காதே. அது நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி நீ உன்கிட்டேயே
சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து நம்மளோட குழந்தை வந்து நம்மளோட சொன்ன பேச்சை கேட்கலை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன ஏற்படுறது? துக்கம் ஏற்படுறது. அச்சோ, அடுத்த வீட்டு குழந்தையெல்லாம் சமத்தா இருக்கே அப்படின்னு. அப்போ சாஸ்திரம் சொல்கிறது நீ தப்பாக சொல்கிற. ப்ராப்ளம் வந்து டிஸ்ஒபீடியன்ட் சன் கிடையாது. ஆனால் நீ உன்னோட சந்தோஷத்துக்கு உன்னுடைய பையனுடைய ஒபீடியன்ஸை சார்ந்து இருக்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ ப்ராப்ளம் உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா? ப்ராப்ளம் உள்ளே தான் இருக்குது. எந்த விஷயத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ கரண்ட்டே போச்சு அப்படின்னா கூட உடனே நாம் வந்து சோகமாயிடுறோம். இப்போ சந்தோஷத்துக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கேன்? நான் கரண்ட்டை போய் நான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கேன். இப்போ எந்த ப்ராப்ளமை எடுத்துட்டாலும் வேதாந்தம் சொல்கிறது நீ கண்டிஷன் போடுற, அதுதான் ப்ராப்ளம். இந்த சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ் தான் ராகா அப்படின்னு சொல்கிறது. இப்போ சைக்கலாஜிக்கல் நீடு இருக்கே அதுதான் ராகா. அட்டாச்மெண்ட், லீனிங், டிபெண்டன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன், இதுதான் ப்ராப்ளம். இப்போ அர்ஜுனனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்தது? சில பேர் மட்டும் அவனை சுற்றி எப்போவுமே இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு அவன் வந்து ஆசைப்பட்டான். நம்மளை விட்டு இவன் போயிடக்கூடாது. அவனால் வந்து அதை நினச்சி கூட பார்க்க முடியல. சப்போஸ் அவள் போயிட்டா நான் எப்படி என்னுடைய சொச்ச காலத்தை வந்து கழிப்பேன் அப்படின்னு அந்த இமேஜினரி துக்கமே வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது அவனுக்கு. ஸோ அர்ஜுனன் வந்து பீஷ்மர், துரோணர் இவாள்லாம் இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறான். ஸோ அட்டாச்மெண்ட் இருந்தது. இது வந்து செகண்ட் டாபிக். மூணாவது வந்து ஸ்லோகா நம்பர் 26 to 28. இப்போ இந்த வேர்ல்டை வந்து நாம் ஃபிசிக்கலாக சில விஷயங்களுக்கு வந்து டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதை பற்றி சாஸ்திரம் வந்து நீ டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஃபிசிக்கல் டிபெண்டன்சினா என்ன அர்த்தம்? சாப்பிட்றதுக்கு, சாப்பாட்டுக்கு இந்த வேர்ல்டை டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும்னா டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ட்ரெஸ்ஸு இருக்கணும், தங்கிறதுக்கு வந்து வீடு இருக்கணும், இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ். ஆனால் வேதாந்தம் எதை பற்றி பேசுறதுன்னா இமோஷனல் டிபெண்டன்ஸ் வச்சுக்காத. இதை வந்து நாம் நல்லா நோட் பண்ணிக்கணும். பற்று வச்சுக்காதனா வீட்டை விட்டு உன்னை கிளம்புன்னு சொல்லலை வேதாந்தம். பற்றற்று இருக்கணும் அப்படின்னா இமோஷனலாக அது மேலே நீ டிபெண்டன்சி வச்சுக்காத அப்படிங்கிறத சொல்கிறது. அதை வந்து நாம் நல்லா நோட் பண்ணிக்கணும். ஸோ இமோஷ்னல் இண்டிபெண்டன்ஸ் பற்றி இங்கே பேசுகிறது. ஸோ என்ன சொல்லுவோம் வேதாந்தம்? ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹா அப்படின்னு சொல்லுவோம். இன் ஸ்பைட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஐ எம் ஹாப்பி வித் மை செல்ஃப் அப்படி நாம் இருக்கணும். அது எப்படி நடக்குமானா நடக்கும், இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு கீதா நம்மளுக்கு சொல்கிறது. இப்போ வந்து ஒரு ஸ்டிக்கோடவே நடந்துட்டுருக்கிற ஒரு பர்சன், அவருக்கு வந்து ஸ்டிக்கை எடுத்துட்டா என்னால் நடக்க முடியாது அப்படின்னு தான் அவருக்கு தோணும்ல. அவரால் வந்து ஸ்டிக் இல்லாமல் நான் நடப்பேன்னு நம்ப கூட முடியாது. இப்போ வந்து இப்போ ஸ்மோக் பண்ணுற பர்சனில் எப்படி யோசிப்பானா, ஐயோ நான் வந்து ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணிட்டேன்னா எப்படி வந்து என்னோடய லைஃப்பை நான் வந்து லீட் பண்ணுவேன், என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நினைப்பேன். அதெல்லாம் வந்து இமேஜினேஷன், ஃபேக்ட் இல்லைல்ல. நீ எடுத்து பார்த்துருக்கியா? ஸ்டிக் இல்லாமல் நீ நடந்து பார்த்துருக்கியா? நீ வந்து அதுக்கு முன்னாடியே இமேஜின் பண்ணி என்ன சொல்கிற, என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற. அப்போ டிபெண்டன்ஸ் ப்ராப்ளம் பற்றி ஸ்லோகா நம்பர் 26 to 28 வந்து சொல்கிறது. ஃபோர்த் டாபிக் என்னன்னு பார்த்தா இந்த டிபெண்டன்ஸோடைய கான்சிக்வென்ஸாக என்ன நடக்கிறது? ராகாக்கு அப்புறம் என்ன வரும்? ஷோகம், ஷோகா, சாரோ. அது 28லேருந்து 35வது ஸ்லோகம் வரைக்கும். ஷோகா ஆர் விஷாத ரெண்டுமே ஒன்று தான். அதனால தான் இந்த சாப்டரோட பேரே என்னது? அர்ஜுன விஷாத யோகம். விஷாதன்னு சொன்னால் சாரோ, துயரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ டிபெண்டன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக நம்மளுக்கு என்ன ஏற்படும்? துக்கம் ஏற்படும், துயரம் ஏற்படும். ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் மேலே நான் டிபெண்டன்சியை ஏற்படுத்திக்கிறேன். அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் எப்போவுமே அப்படியே இருக்குமா? அது மாறிண்டே இருக்கும். ஏன்னா அது வந்து நிரந்தரம் கிடையாது, அனித்தியமான ஒரு விஷயம். அது மாறிண்டே இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவாளுடைய மூடு ஸ்விங்கு மாதிரி கார்த்தால தான் நன்னா பார்த்து பேசியிருப்பா, திடீர்னு மத்தியானம் வந்து மூஞ்சி காமிப்பா. நம்ம ஒன்றுமே பண்ணலையே, ஏன் நம்மளை பார்த்து மூஞ்சியை காமிக்கிறான்னா
மனசுன்னு இருந்ததுன்னா அது மாறிண்டே இருக்கிறதுக்கு பேர் தான் மனசு. ஸோ மாறிண்டே இருக்கும். ஸோ அது மேலே நீ டிபெண்டன்சி வச்சேன்னா என்ன ஆகும், நேச்சுரலாக உனக்கு துக்கமானது ஏற்படும். ஸோ அர்ஜுனனுக்கும் வந்து இப்போது டிபெண்டன்சி இருந்ததுனால துயரம் ஏற்படுறது. அவனே வந்து மென்டலாக நிறைய விஷயங்களை இப்போ இமேஜின் பண்ணி பார்த்து ரொம்ப ரொம்ப வந்து துயரம் அடையிறான். என்ன சொல்கிறான், கிருப்பையா பரையா விஷ்டகா. இப்போ எவ்வளோ இன்டென்ஸாக இருந்தது அவனுடைய சோகம், எவ்வளோ இன்டென்ஸாக அவனுடைய அட்டாச்மெண்ட் இருந்ததோ அவ்வளோ இன்டென்ஸாக அவனுக்கு சோகமும் இருந்தது. அப்போது அர்ஜுனனுக்கு அந்த சோகமானது அவனுடைய ஃபிசிக்கல் பாடியையே வந்து அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ தீவிரமாக அவனுடைய சோகம் இருந்தது. காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தா த்வக்ஷைவ பரிதஹ்யதே நச்ச சக்னோம் யவஸ்தாதும் பிரமாதீவிச்ச மே மனஹா அப்படின்னு சொல்கிறான். இப்போ காண்டீவத்தை தூக்கிறதுக்கு கூட எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறான். நிமித்தானிச்ச பஷ்யாமி விபரீதானி கேசவ நச்ச ஸ்ரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே. என்னுடைய மக்கள் அவளை எப்படி நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ராகா எங்கே லீட் பண்ணுறது, சோகத்துக்கு லீட் பண்ணுறது. லாஸ்ட் டாபிக் வந்து 36லேருந்து 47வது ஸ்லோகம் வரைக்கும். ஸோ ராக சோக வந்ததுன்னா நெக்ஸ்ட் என்னது, மோகம். வெரி குட். மோகா கன்ஃபியூஷன், கான்ஃப்ளிக்ட். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பரிதவிக்கிற அந்த நிலைமையை தான் நாம் வந்து மோகம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் ஒரு பரிதாபமான ஒரு நிலை இருக்கும்ல, அதுதான் அந்த திரிசங்கு ஸ்வர்க்கம் மாதிரி நடுவில் போய் மாட்டிக்கிற ஒரு நிலைமை. அதுக்கு பேர் மோகா அவிவேகா. இப்போ இந்த கன்ஃபியூஷனை தான் வந்து அர்ஜுனன் இப்போது ஃபேஸ் பண்ணினான். சண்டை போடணுமா போடக்கூடாதா. ஸோ அடுக்கடுக்காக தப்பான கன்க்ளூஷனையும் வந்து அர்ஜுனன் இப்போ வந்து பண்ணுறான். இதில் வந்து மெயின் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தர்ம யுத்தத்தை இப்போ அதர்ம யுத்தமாக அர்ஜுனன் பார்க்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடிலாம் அவன் அப்படி பார்க்கவே இல்லை. அர்ஜுனன் வந்து ஜென்ரலி பார்த்தேன்னா ரொம்ப ஒரு கிளியர் திங்கிங் உடைய ஒரு பர்சனாக தான் இருக்கான். 13 வருஷம் நன்னா யோசித்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இது. அர்ஜுனனுடைய மனசு வந்து இப்போ ஆனால் எப்படி இருக்குன்னா அலப்பாயிருது. பண்ணலாமா கூடாதான்னு அவனால் டிசைடே பண்ண முடியல. இந்த யுத்தம் வந்து அதர்மம் அப்படின்னு அவன் ராங்காக இப்போ கன்க்ளூட் பண்ணிடுறான். இப்போ சண்டை போடுறது எனக்கு பாப்பத்தை கொடுக்கும் அப்படின்னு வேற அவன் சொல்கிறான். பாப்பமே வாஷ்ரயே தஸ்மான் ஹத்வை தான் ஆததாயினஹா. ஆதத்தாயினா பஞ்சமா பாதகம் பண்ணினவா அப்படின்னு பார்த்தோம். இந்த பஞ்சமா பாதகம் பண்ணினவாளை கொலை பண்ணுறது மூலமாக நமக்கு பாப்பம் வந்துடும் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். இப்போ ஜட்ஜு வந்து ஒரு திருடனுக்கு வந்து ஒரு கொலை பண்ண கிரிமினலுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தா ஜட்ஜுக்கு பாவம் வருமா? அவன் பண்ணின தண்டனைக்கு, அவன் பண்ணின தப்புக்கு தண்டனை கொடுக்குறார். ஆனால் அர்ஜுனன் சொல்கிறான், ஒரு சத்திரியனாக இருந்துட்டு சண்டை போட்டு அதர்மிகளை வந்து கொல்றது தான் அவனுடைய டியூட்டி. ஆனால் சொல்கிறான், அப்படி கொன்னுட்டா எனக்கு பாப்பம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு பேர் மோகா. ரெண்டாவது கன்ஃபியூஷன் அவனுக்கு என்ன வந்தது அப்படின்னா, இப்போ ஒரு சத்திரியன் வந்து போரை விட்டுட்டு ஓடிட்டான். அந்த புற முதுகிட்டு ஓடுறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து என்ன ஆகிடும்னா அவனோட டியூட்டியை பண்ணாததுக்கு சமமாக ஆகிடுது. ஒமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அவனுக்கு என்ன ஏற்படும், தர்மசாஸ்திரத்தின்படி சப்போஸ் நாம் டியூட்டியை பண்ணாமல் தட்டி கழிக்கிறோன்னா நமக்கு பிரத்யவாய பாப்பம் அப்படின்னு, அந்த பாப்பத்துக்கு ஒரு பேர் கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரத்யவாய பாப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அர்ஜுனன் இங்கே என்ன ஆர்கியூ பண்ணுறான், ஓடி போகிறது தான் பெஸ்ட் டெசிஷன் அப்படின்னு சொல்கிறான். புண்ணியத்தை வந்து பாப்பமாகவும் பாப்பத்தை புண்ணியமாகவும் வந்து அர்ஜுனன் இப்போ பார்க்குறான். ஸோ தர்ம அதர்ம அவிவேகம் இப்போ அவனுக்கு இருந்தது. அப்படியே அவனோட புத்தியை இப்போ வந்து அந்த அவிவேகம் வந்து ஓவர் பவர் பண்ணுறது. மனசு வந்து ரொம்ப வீக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால்
இந்த மாதிரியெல்லாம் ஆகும். புத்தினால மனசை கன்வின்ஸ் பண்ண முடியாது. புத்தி வந்து முயற்சி பண்ணும், மனசோட சண்டை போடுறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணும். ஆனால் மனசு வந்து வீக்னா எப்படி வீக்கு? அந்த வீக்னஸ் இல்லை, ஃபிசிக்கல் வீக்னஸ் மாதிரி அந்த வீக்னஸ் இல்லை. மனசுக்குள்ளே அத்தனை டிசீஸ் இருக்குது. காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம் அதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ மனசு வந்து ஒரு அன்ஹெல்தி மனசோட புத்தினால் சண்டை போட முடியாது. ட்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ணும்? இஃப் யூ கெனாட் ஃபைட் ஜாயின் தி எனிமி. மனசோட இப்போ புத்தி வந்து சேர்ந்துடும். இப்போ மனசோட வீக்னஸை, அந்த அடிக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ புத்தி என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும். நீ பண்ணுறது கரெக்டு தான், நீ வந்து சண்டை போடாமல் இப்போ ஓடணும்னு சொல்கிறது பர்ஃபெக்டு அப்படின்னு பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ புத்தி வந்து நம்மளுக்கு நிறைய எடுத்து கொடுக்கும். அப்போ அர்ஜுனன் தன்னுடைய டெல்யூஷனை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு பெரிய பிரசங்கத்தையே பண்ணுறான் அவன். பாவம் கிருஷ்ணர் அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு அவருடைய பிராரப்தத்தில் இருந்திருக்கு. அதெல்லாம் உட்காந்து பொறுமையாக வந்து கிருஷ்ணரும் வந்து கேட்குறார். ஸோ என்ன சொன்னான் அர்ஜுனன்? குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனாக தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம் அதர்மோபி வத்யுதா. அவனுடைய ஜஸ்டிஃபிகேஷன் சீரீஸில் ஃபேமிலி பற்றி ஒரு பிரசங்கத்தை அவன் வந்து பண்ணுறான். இப்போ இந்த கலாச்சாரத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபேமிலிங்கிற இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் அர்ஜுனனுடைய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அவன் லெக்சர் கொடுத்தான்ல, அந்த லெக்சர் சீரீஸை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். அதில் வந்து நீங்கள் எந்த விதமான தப்பையும் வந்து சொல்லவே முடியாது. அது வந்து உண்மையும் கூட தான் இல்லையா. ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எந்த ஒரு சொசைட்டி வந்து இந்த ஃபேமிலி அப்படிங்கிற வேல்யூவை வந்து காப்பாற்றலையும் அந்த சொசைட்டி அழிஞ்சே போயிடும். கல்ச்சர் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்காது. ஸோ தேர்ஃபோர் சொசைட்டியே வந்து இப்போது அழிஞ்சு போயிடும். ஆனால் உடனே அழியுமானால் உடனே அழியாது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கட்டாயம் அழிஞ்சு போகும். அடுத்த ஜெனரேஷனுக்கு அது வந்து பாதிப்பை கொடுக்கும். இப்போ நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் இப்போ நம்மளுடைய முன்னாடி பண்ணியிருந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணலை, இல்லை நம்மளே கொஞ்சம் குறைச்சிட்டோம். அப்போ நமக்கு பின்னாடி வருவா என்ன பண்ணுவா? அதுலேயும் குறைச்சி தான் வந்து பண்ணுவா இல்லையா. இப்போ பித்ரு கர்மாஸ் எல்லாம் வந்து நின்று போயிடும் அப்படின்னு அர்ஜுனன் வந்து ஆர்கியூ பண்ணுறான். இப்போ இந்த தர்மம், கடவுள், மதம் இப்படி எதுலேயுமே வந்து யாருக்கும் நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ ஃபேமிலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ ராக, சோக, மோக இது மூணும் சேர்ந்தது சம்சாரா அப்படின்னு பார்த்தோம். யாருக்கு இந்த மூணும் இருக்கோ அவ சம்சாரி. ஜென்ரலாக சம்சாரம்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம்? ஒய்ஃப் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம்ல. ஒய்ஃப் கிடையாது, ஹஸ்பண்டு கூட சம்சாரம் தான். ஏன்னா ஒரு சம்சாரம் இருந்ததுன்னா ஹஸ்பண்டும் சம்சாரி, ஒய்ஃபுக்கு இருந்ததுன்னா ஒய்ஃபும் வந்து சம்சாரி. இப்போ வந்து ஒரு சன்னியாசிக்கு இந்த மூணும் இருந்ததுன்னா அந்த சன்னியாசி கூட சம்சாரி தான். இதே ஒரு கிரகஸ்தனுக்கு இது மூணும் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த கிரகஸ்தன் ஞானி, அசம்சாரி, முக்த புருஷா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கீதா முழுக்க கிருஷ்ணர் இதை தான் நம்மளுக்கு எம்ஃபசைஸ் பண்ண போகிறார். நீ வந்து கிரகஸ்தனாக இருக்கியா சந்நியாசியாக இருக்கியாங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் நீ சம்சாரியாக இருக்கியா அசம்சாரியாக இருக்கியா அதில் தான் உன்னுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். ஏன்னா இந்த சந்நியாசம்ங்கிறது வெளியில் வேணால் இந்த காஷாய வஸ்திரம் அதெல்லாம் இருக்கலாம். நீ இன்டர்னல் சந்நியாசம் உனக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால் நீ அசம்சாரியாக சீக்கிரமாக ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அர்ஜுனன் வந்து தன்னுடைய ப்ராப்ளமை டிஸ்கவர் பண்ணி இருந்தாலும் கிருஷ்ணர் இன்னும் சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிக்கலை. ஸோ அந்த ப்ராப்ளம் டிஸ்கவரிக்கும் சொல்யூஷனுக்கும் நடுவில் சில ஸ்டெப்ஸ் வந்து இங்கே தேவைப்படுறது. இப்போ எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போராது. இப்போ நம்மளுக்கு வந்து ஜென்ரலி ஏதோ ஒரு உடம்புக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணுவோம்? நம்ம
செல்ஃப் மெடிக்கேஷன்ல எதுக்கு இதுக்கெல்லாம் போய் டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த பாட்டி வைத்தியம் அதை வந்து நம்ம பண்ணி ட்ரை பண்ணலாம். அப்படி வந்து ப்ராப்ளமை டிஸ்கவர் பண்ணாலும் நான் வந்து வெளியிலேருந்து சொல்யூஷனை இப்போ எதிர்பார்க்கலை. நானே எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். இப்படி நான் நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணியும் என்னுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை அப்படின்னு சொன்னால் இப்போ நான் கோத்ரூ பண்ணுற அந்த ஸ்டேஜுக்கு பேர் ஹெல்ப்லெஸ்னஸ், இயலாமை அப்படின்னு சொல்லுவோம்ல. என்னாலேயே என்னுடைய ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியலை. இப்போ வந்து ஒரு புதக்குழியில் மாட்டின்ற மாதிரி, புதக்குழியில் மாட்டின்ற அந்த பர்சன் என்ன ட்ரை பண்ணினாலும் உள்ளே தான் போவான். அப்போ அவனுக்கு வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக ஒரு சப்போர்ட் இல்லாமல் அவனால் வந்து வெளியில் வரவே முடியாது. எத்தனை கையை காலை ஆட்டினாலும் என்ன ஆகும், இன்னும் உள்ளே தான் போவான். அப்போ வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து கயரையோ கம்பையோ கொடுத்து அவனை காப்பாற்றினா தான் அவனால் வந்து வெளியில் வர முடியும். ஸோ முதல்ல டயக்னோஸ் பண்ணணும். ரெண்டாவது, அதாவது என்ன ப்ராப்ளம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது, என்னாலேயே ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு நாம் வந்து அந்த தைன்ய பாவம் அப்படின்னு சொல்கிறோம். அதை கார்பண்ய பாவம், ஐ ஆம் ஹெல்ப்லெஸ் அப்படிங்கிறத நாம் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு முடிவு பண்ணணும். இப்போ 2வது சாப்டரில் அர்ஜுனன் சொல்லுவான், கார்பண்ய தோஷோ பகதஸ்வபாவஹா பிரிச்சாமி த்வாம் தர்மசம் மூடச்சேதாக யஸ்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் த்வாம் பிரபன்னம். இப்போ போய் சொல்லுவான் கிருஷ்ணர்கிட்ட, என்னை வந்து உங்களுடைய சிஷ்யனா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க கிருஷ்ணா அப்படின்னு கேட்பான். எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, என்னாலேயே என்னுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியல, அப்போ அதனால எனக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பு தேவைப்படுறது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்டர்னல் ஹெல்ப்புக்கிட்ட போய் நாம் சரணாகதி பண்ணணும், சரண்டர் ஆகணும். இந்த 3 ஸ்டேஜையும் கோத்ரூ பண்ணினோன்னா 4வது ஸ்டேஜில் நம்மளுடைய டிசீஸுக்கான மெடிக்கேஷன் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படும். இதை பண்ணு, இந்த மாத்திரையை 2 வேளை சாப்பிடு, இந்த மாத்திரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடு, இப்படின்னு உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கப்படும். இப்போ அர்ஜுனனுக்கு வந்து இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மட்டும்தான் இப்போ அவன் கோ த்ரூ பண்ணியிருக்கான். சம்சார டிஸ்கவரி அது மட்டும்தான் வந்து நடந்திருக்கு. இன்னும் ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 இதெல்லாம் வந்து அர்ஜுனன் வந்து கிராஸ் பண்ணணும். அது கிராஸ் பண்ணாத வரைக்கும் கிருஷ்ணர் பேச மாட்டார், கிருஷ்ணர் சைலண்ட்டாக தான் இருப்பார். இப்போ கிருஷ்ணர் வந்து பேசாததுனால அர்ஜுனன் வந்து இப்போ என்ன நினச்சின்ட்டான், நான் பேசுறது எல்லாம் கரெக்டு, அதனால என்ன பண்ணிட்டான், காண்டீவத்தை எடுத்து அப்படியே கீழே வச்சுட்டு உட்கார்ந்துட்டுருக்கான். ஏவ முக்த்வா அர்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷத்து விஸ்ருஜய சசரம் சாபம் சோக சம்விக்ன மானசா. சசரம் சாப்பம் விஸ்ருஜ்ய எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டான். அப்புறம் உபவிஷத்து நன்னா இப்போது ரதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனால் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான் பாவம், சோக சம்விக்ன மானசகா. நாம் எப்படி சிரித்து கேட்டுருக்கோம், அவன் வந்து ரொம்ப துயரத்தோட மனசு முழுக்க அப்படி பிழிஞ்சா என்ன வரும்னா சோகமாக வரும். அவ்வளோ சோகத்தோடு வந்து இப்போ அர்ஜுனன் தேர் தட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கான், ஆயுதங்களை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இதோட வந்து இந்த ஜங்க்சரில் கரெக்டாக ஃபஸ்ட்டு சாப்டர் ஆனது முடியறது இல்லையா. இப்போ இந்த பேக்ரவுண்டோடு நாம் வந்து இப்போ 2வது அத்தியாயத்துக்குள்ளே என்டர் பண்ணணும். இப்போ 2வது சாப்டர் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுடைய ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பிக்சரை நம்மளுக்கு 2வது சாப்டர் வந்து கொடுக்கறது. ஸோ ட்ரீட்மெண்ட் பற்றி ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இந்த அத்தியாயத்தையே நாம் வந்து கீதாவுடைய எசன்ஸ் சாப்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கீதாவில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கோ அதோடைய எசன்ஸை வந்து நம்மளுக்கு 2nd சாப்டரில் கிருஷ்ணர் வந்து கொடுக்குறார். இப்போ இந்த 2வது அத்தியாயத்தையும் நாம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 போர்ஷனாக பார்க்க போகிறோம்.
ஸோ ஒரு ஓவர்வியூ என்ன பார்ப்போம் 2வது அத்தியாயத்தில் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு போர்ஷனில் அர்ஜுனன் வந்து பாக்கி 3 ஸ்டேஜ் இருக்குல்ல அதை வந்து கோ த்ரூ பண்ண போகிறான். இப்போ அர்ஜுனன் வந்து யுத்த களத்தை விட்டு போகணும் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிட்டான். ஆனால் அவனுக்கு என்னவும் தோன்றதுன்னா இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே, நாம் வந்து நினைக்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கே. இப்போ டோட்டலாக சப்போஸ் அவன் நினச்சது தான் கரெக்டு அப்படின்னு கன்வின்ஸ் ஆகியிருந்தான்னா கிருஷ்ணருக்காக வெயிட்லாம் பண்ண மாட்டான், அவன் மாட்டுக்கு போட்டுட்டு நடந்து போயிட்டே இருந்திருப்பான். ஆனால் நாம் இவ்வளோ பேசியிருக்கோமே, நம்மளை சபாஷன்னு கிருஷ்ணர் சொல்லுவாரா அப்படின்னு அவன் வந்து வெயிட் பண்ணுறான், கிருஷ்ணர் வந்து என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு. ஆனால் சைடில் அவனுக்கு என்ன தோன்றுறது, ஒருவேளை நாம் பேசுகிறது வந்து தப்பாக இருந்திருக்குமோ, கொஞ்சம் ஓவராக நமக்கு தெரிஞ்சதை எல்லாம் வந்து பேசிட்டோமோ அப்படின்னும் வந்து அவனுக்கு லைட்டாக வந்து அந்த குழப்பமானது இருக்குது. அப்போ என்னால் வந்து கரெக்டாக டிசைட் பண்ண முடியலை அப்படிங்கிறதும் அவனுக்கு வந்து தெரியறது. ஸோ ந சைத்தத் வித்ம கதரன்னோ கரீயः யத்வா ஜயேயதி வானோ ஜயேயுஹு யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஹ தேவ ஸ்திதா பிரமுகே தார்தராஷ்டிராக அப்படின்னு 2வது அத்தியாயத்தில் படிப்போம். நான் கரெக்டாக தான் டிசைட் பண்ணியிருக்கேனா இல்லை தப்பாக டிசைட் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட அவன் சொல்லுவான். இப்போ ஒரு பக்கம் இது தர்ம யுத்தம்னு எனக்கு தெரியறது, இன்னொரு பக்கம் என்னோட எமோஷ்னல் மைண்ட் வந்து என்னோட குருவையே நான் வந்து கொலை பண்ண போகிறேனே அது தப்பு அப்படின்னு இன்னொரு பக்கம் என்னுடைய மனசு வந்து சொல்கிறது. அப்போ அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்குல்ல அதை வந்து அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான், கார்பண்ய தோஷத்தை வந்து அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹெல்ப்லெஸ்னஸை வந்து டிஸ்கவர் பண்ண உடனேயே யார்கிட்ட சரண்டர் ஆகணும், குரு கிட்ட சரண்டர் ஆகணும். அவன் வந்து வெரி வெரி லக்கி, அவனோட கண்ணு முன்னாடியே வந்து ஜகத்குரு இருந்தார் இல்லையா. அப்போ அவனுக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை, அப்படியே வந்து காலில் விழுந்துட்டான், நீங்கள் தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. ஹெல்ப்லெஸ்னஸை வந்து டிஸ்கவர் பண்ண உடனேயே அப்படியே கிருஷ்ண பரமாத்மா காலில் அர்ஜுனன் வந்து விழுந்துட்டான். நான் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக ஆயிட்டேன், என்னை வந்து உங்களுடைய சிஷ்யனாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்கோ. இப்போ நம்ம வந்து ஒரு சர்ஜரி அப்படின்னா நம்மளை அப்படியே கொண்டு போய் டாக்டர்கிட்ட ஒப்படைக்கிறோம்ல, என்ன ஏதுன்னு கேள்வி கேட்குறோமா, என்னைக்கு சர்ஜரி, என்ன பணம் கட்டணும், இன்சூரன்ஸ் இருக்கா, இவ்வளோதான். வேறு எந்த கேள்வியும் டாக்டரை நம்ம கேட்டுற முடியுமோ, நர்ஸை கூட நம்ம எந்த கேள்வியும் வந்து கேட்க முடியாது. அந்த மாதிரி அர்ஜுனன் அப்படியே தன்னை கொண்டு போய் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணுறான். ஸோ இப்படி 3 ஸ்டேஜுக்கு அர்ஜுனன் ட்ராவல் பண்ண உடனே 4வது ஸ்டேஜில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை தன்னோட ஸ்டூடெண்ட்டாக அக்செப்ட் பண்ணுறார். இப்போ அந்த சம்சார நிவாரண ஔஷதம் அவனுக்கு வந்து கொடுக்கப்பட போகிறது. ஔஷதம்னா மெடிசன் அப்படின்னு அர்த்தம். இப்போ பவரோக பேஷஜம் அந்த மெடிசனை கொடுக்க போகிறார். அதுதான் வந்து கீதா சாஸ்திரம். பவரோகம்னா சம்சாரா டிசீஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கான மெடிசனை கிருஷ்ணர் வந்து கொடுக்க போகிறார். ஸோ ஃபஸ்ட்டு போர்ஷனில் என்ன இருக்குன்னா அர்ஜுனனுடைய சரணாகதி அது வந்து ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கும். 2வது போர்ஷனில் இதுதான் ட்ரீட்மெண்ட் இதுக்கு அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லுவார். வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் 3வது போர்ஷனில் இந்த ட்ரீட்மெண்ட்டை நீ வந்து உன்னோட பாடி தாங்கணும்னா உனக்கு அதுக்கு ஃபிட்னஸ் வந்து தேவைப்படுறது. இப்போ வந்து ஒரு சர்ஜரிக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு என்ன வாங்கிக்கணும், அனஸ்திஸ்ட்கிட்ட போய் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும் இல்லையா. ஜென்ரல் ஃபிசிஷியன்கிட்ட போய் ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நம்ம வாங்கின்னு வரணும் இல்லையா. அது மாதிரி கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், இது ட்ரீட்மெண்ட்டு, இந்த ட்ரீட்மெண்ட்டு வந்து உன்னோட மனசு தாங்கணும்னா உன் மனசுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. அந்த குவாலிஃபிகேஷன் வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நெக்ஸ்ட் போர்ஷனில் கர்மயோகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் அதை பற்றியும் வந்து கிருஷ்ணர் வந்து சொல்ல போகிறார். ஸோ ஞானம் போர்ஷன் வந்து 2வதாக பேசுவார். ஆனால் ஞான யோக்கியதா, அந்த ஞானம் வேணும்னா அதுக்கு யோக்கியத்தை இருக்கணும் இல்லையா நம்மளுக்கு, அதை பற்றி வந்து 3வது போர்ஷனில் பேசுவார். 4வது அதாவது லாஸ்ட் டாபிக் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு மென்டலி ஹெல்தி பர்சன் எப்படி இருப்பார், அவருடைய லைஃப்பை அவர் எப்படி
லீட் பண்ணுவார். அந்த இன்னர் ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ணின்ற ஒரு பர்சன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்வார், எப்படி இருப்பார் அப்படின்னா நந்ததி 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 ஏவ அப்படின்னு சொல்கிறது. அவருக்கு ஆனந்தத்தை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. அப்போ ஜீவன் முக்தி இதுதான் வந்து லாஸ்ட்டு டாப்பிக்காக செகண்ட் சாப்டரில் நாம் பார்க்க போகிறோம். இதோட டீட்டெயில்ஸ் நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.